பிரேக்கப்னா சாதாரணமா நடக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு பையனை ஒரு பொண்ணு 9 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிருக்கு. தமிழ்நாட சேர்ந்த கிருத்திகாங்கிற பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தன்னோட அத்தை பையன் மேல ரொம்ப லவ் ஆகுது. அந்த பொண்ணு ரசிக்கிற விதங்கள், அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ற விதங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த பையனோட சட்டையை எடுத்து மாட்டிக்கிறது, அந்த பையனோட செருப்பை போட்டு பார்க்கறது, அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுவரை இந்நாள் வரை அந்த பையனோட கண்ணை அந்த பொண்ணு பார்த்து பேசுனதே இல்லையா. 9 வருஷமா தன்னோட காதலை சொல்லாம அவங்க அத்தை பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை சுத்தி உள்ள எல்லாருமே போய் லவ் சொல்லுன்னு சொன்னோன்னா, இந்த பொண்ணு போயிட்டு தன்னோட காதலை அப்ரோச் பண்ணுது. அப்ப அந்த பையன் உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஜஸ்ட் ஒரு வார்த்தையிலே முடிச்சுட்டு போயிடுறான். இந்த பொண்ணு பயங்கரமா டிப்ரெஷன் ஆகுது. இருந்தாலும் அவன் தான் எனக்கு வேணுங்கிறத தாண்டி அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், அவனோட குரல் கேட்டுக்கிட்டே இருந்தா போதும்னு சொல்லி அந்த பையனோட வீட்டுக்கு அடிக்கடி ஹாலிடேஸ் அப்ப அடிக்கடி அந்த பையனோட வீட்டுக்கு அந்த பொண்ணு போகும். அவன் வந்து அந்த பொண்ணோட பேரை கூப்பிடுறதுக்காகவே அந்த பொண்ணு வெயிட் பண்ணும். கிருத்திகான அந்த பையன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டானா, இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ஹாப்பியான ஆள்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த பையனை ரொம்ப உருகி உருகி நேசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பையன் ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இருக்கான். இது வந்து கிருத்திகாவுக்கு தெரிஞ்சு, ஏன் டிப்ரெஷனாக இருக்க, எதுக்கு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு நான் வந்து ஒரு 5 வருஷமாக உன் சைடாக லவ் பண்ணேன், ஆனால் அந்த பொண்ணு என்னை வந்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒழுங்காக பேசலை, அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணை அவன் சொன்னோன்னே, அப்போ கிருத்திகாவுக்கு ரொம்ப கில்ட் ஆகுது. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், என் மேலே உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீ ஒரு பொண்ணை உன் சைடாக லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. அதையும் அந்த பையன்ட்ட அந்த பொண்ணு சொல்லுது. இருந்தாலும் நான் உன்ட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசுவேன், உன்னை நான் லவ் பண்ணலை, உன் மேலே அந்த எண்ணம் எனக்கு இல்லைன்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவனை லவ் பண்ணிடுச்சு சின்ன வயசுலேருந்து. அதனாலே அந்த பையனை இப்போ வர இந்த நிமிஷத்து வர அவனுக்காக அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறான்னா அதுக்கு பல ரீசன் இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவன் மேலே அந்த பொண்ணு கிரேசியஸ்ட் லவ் வச்சுருக்கும். இந்த நாள் இந்த நிமிஷம் வர அந்த பொண்ணு அவனோட கண்களை பார்த்து ஒரு நாள் கூட பேசினதில்லை. அவன் அந்த பொண்ணுக்கு தேவையானது என்னன்னா, அந்த பையன் அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறது. அதை கூப்பிட்டாலே இந்த பொண்ணு இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப சந்தோஷமா, நான் தான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன்னு ரொம்ப சந்தோஷமாகுமா. அந்த பொண்ணு சொல்லும்போது அதில் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒன் சைடாக லவ் பண்ண ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக இருந்து இப்போ வர நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏக்கம்னா எப்படி இருக்குங்கிறத ஒன் சைடா லவ் பண்ணவங்ககிட்ட போய் கேளுங்க. கதை கதையா சொல்லுவாங்க. ஆனா லவ்ல தோத்து போறவங்க லைஃப்ல தோத்து போகவே மாட்டாங்க.